ஏப்பா இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டே? தூங்கினா தானே முழிக்கிறதுக்கு. வயசானாலும் இப்படிதான். நீங்க படுத்துக்கோங்க, நான் அப்புறமா உங்களை எழுப்பி விடுறேன். நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? அப்பதானே டைம் சரியா இருக்கும். பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஆச்சாரமா சாமி வேண்டிட்டு பால் காய்ச்சி காஃபி போட வேண்டாமோ? எங்கதுமே மணி சார் காஃபி கேட்பாரோ இல்லையோ? உன்ன மணிங்கிறா என்னமோ இவதான் அவன் பொண்டாட்டி மாதிரி. நல்லா இல்லையே. மண்ணின் மீது மனிதன் காசை, மனிதன் மீது மண்ணு காசை. என்ன வீட்டுக்காரர், எனக்கு இது பிடிக்கல. ரஜினி சாருக்கே பிடிச்ச பாட்டு, உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா எனக்கு என்ன போச்சு? நீ என்ன சொல்லி அட்வான்ஸ் வாங்கினேன்? எதுவுமே சொல்லியா, கேட்டோடனே கொடுத்தியா? அந்த பசங்க எல்லாம் காலி பண்றேன்னு சொல்லி தானே அட்வான்ஸ் வாங்கினேன். ஆமா, அதுதான் தலைவர் டாப்ல தங்கி இருக்கு. அதுக்காக தங்கலை. ஏய், இன்னும் வால்யூம் ஏத்துற. ஏதோ அவரை மாமா வீட்டை விட்டு வெட்டி விட்ட மாதிரியும் வேற இடமெல்லாம் இங்க தங்கி இருக்க மாதிரியும் பேச. அதுக்காக தங்கலை. இது பாரு, அவ பொண்ணு காயத்ரி. அப்பா நான் மனசு எனக்கு. ஐயரே நிறுத்து. இந்த மணிரத்னம் சார் படத்துல வர மாதிரி பிட்டு பிட்டா பேசினா எனக்கு பிரியாது. கோர்வையா ஒரே லைன்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த பசங்களை அப்புறம் காலி பண்ணிக்கலாம். முதல்ல மணியை காலி பண்ணி போச்சு சொல்லு. பார், நீ சொன்ன மேட்டர் மட்டும் மணிக்கு தெரிஞ்சவன் டென்ஷன் ஆனான்னு வை. கூட்டத்துல ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த மாதிரி எவன் அவனுக்கு எங்க அடி போடும் தெரியாது. நான் பயப்பட மாட்டேன். ஐயோ, சும்மா சும்மா இந்த பாரு, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அவனை காலி பண்ணி போச்சு சொல்லு. என்ன ஆச்சு? சும்மா சும்மாவா? யோ, நிஜமாவே மேட்டர் தெரிஞ்சு யாரையோ போட்டு தள்ளிட்டாயா அவன். காயத்ரி, காயத்ரி வா. நீ எங்க போற? மணி மேல இருக்க. போ மணி. காயத்ரி. ஐயோ, என்னது இதெல்லாம்? இடிக்காம எடுத்து வாங்கடா, ரத்தம் வருதுடா, பிளட் லாஸ் ஆகுதுடா. டேய், என்னப்பா இவ்ளோ ரத்தம் கொட்டுது? தெரியலையேம்மா. பாத்துடா. ஆட்டோல ஏத்துடா. ஆட்டோலியா? போற வழியே போயிடுச்சுனா ஐயோ, கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்றா. ஹலோ, அதுக்குள்ளயா ஃபோன் பண்ணிட்டேன்? ஆட்டோக்காரர் இங்க வாங்க. நான் தான். என்னாச்சு என்னாச்சுங்க? ஐயோ, என்ன விளையாடுறீங்க? நீ தானே காலி பண்ண சொன்ன. அதான் பாட்டில் மணி காலி பண்ணிட்டான். ஐயோ, ஏன்பா இப்படி பண்ணே? நான் வீட்டை தாண்டி காலி போட்டுட்டேன். இவா என்ன ஐயரே, வந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சில அவனை? எந்த இடத்துக்கு? என்ன ஜெயில் வாசல்ல அவனை பார்த்த? இப்ப உள்ள அவனை அனுப்புற? ஜெயிலுக்கு எதுக்கு? போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா? அவன் மண்டைய பாத்தியா? பொளந்து வச்சிருக்கான். அவன் அந்த பாடி பொழைக்குதோ இல்லையோ. ஏ ஆட்டோ, நீ ரொம்ப பயமுறுத்துற. நான் பயமுறுத்தனா? டேய், கால் டாக்ஸி கடை போன் போட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டு 100க்கு போடுறா. இத போலீஸ் கேஸ் ஆக்கிடுவாங்க. முடியா முடியா கமிஷனர் வரைக்கும் பாத்துறேன் நான். அவ அப்படியே வர. இங்க வாங்க. வேண்டாம். என்ன கேக்க? ஆட்டோக்காரர் அதெல்லாம் இங்க இருக்கா? எங்க? இங்க. ஐயோ, ஆட்டோக்காரர், எங்க அதுக்கு போலீஸ் எல்லாம் வந்ததே கிடையாது. அவங்க வந்தாதானே உன்னை இட்டுன்னு போக முடியும். என்ன இதுக்கு இட்டுக்கிட்டு போகணும்? என்ன அவங்கள காலி பண்ண ஐடியா கொடுத்தது நீதானே? ஐயோ, மணி சார் ஏதாவது சொல்லுங்களேன். இதா பண்ணுடா. பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு 3000 ரூபாய் இருந்தா இடம். 3000 ரூபாய் எதுக்கு? பின்ன அந்த பாடியை அட்மிட் பண்ணணும். உன் கேஸ் போலீஸ் கேஸ் ஆகாம அமுக்கணும். நிறைய வேலை இருக்கு. 3000 ரூபாயில அதிகம். சும்மா நீ. போலீஸ் சரி, வச்சுக்க. இனிமே என் வாயில இருந்து காலி பண்ணுங்கிற வார்த்தை வரவே வராது. என்னதுடா? என்னது? பாடி ஏத்துறா. பாடியா? ஐயோ, உயிரோட இருக்கும்போதே இவன். ஏன்பா, என்னப்பா இதெல்லாம்? டேய், நான் மாடியில நின்னு தம் அடிச்சிட்டு இருந்தேன்டா. திடீர்னு ஆண்டமான ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த பையன் வாட்டர் டேங்க் மேல இருந்து குடிச்சிட்டான்டா. ஐயோ, நான் கால்ல வலிச்சனா. இவன் வேற போன வெயிட். மண்ட கம்பவுண்ட் வால்ல பட்டு உள்ள விழுந்துட்டான். ஏன்டா இப்படி பண்ண? லவ் ஃபெயிலியர் சார். நான் நினைச்சேன். என்ன அந்த பொண்ணுக்கு இவரை கண்டா பிடிக்கலையா சார்? அந்த பொண்ணுக்கு இவன் தான் உயிர் சார். அவங்க வீட்டுல நாளைக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். நேரம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோ இல்ல, தாலி கட்டுற வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொன்னான். நான் தான் ஒன்றும் பண்ண முடியாம. மணி சார், நீங்க மனசை வச்சீங்கன்னா எங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். ஆமா மணி சார், நீங்க மனசு வச்சு அந்த பொண்ணை கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடலாம் சார். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் யாரா? பாட்டில் மணி ரவுடிடா. இந்த வீடு காலி பண்றதே தம் துண்டு ஒர்க்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து மாமா வேலையை பார்க்க சொல்றீங்க? ஆட்டோ நாளைக்கு முகூர்த்த எத்தனை மணிக்கு? 9:10 சார். வந்தி 11 மணிக்கு. நான் கேட்டோம் சொல்லாம நீ. இது பார், நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு காலையில இவனை ஆஸ்பத்திரியில இருந்து நேர ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வரீங்க, புரியுதா? கல்யாணம் எங்க? வடபழனி விஜயா. செக்யூரிட்டி நிக்கிறான் பார், ரொம்ப முறைக்கிறான். எதனா சிங்கிள் எபிசோட போட்டு விடு. ஆட்டோக்காரன பெரிய ஆள நீ. மூட்டை தூக்குறது ஒரு கை கூட மாட்டேங்கற. அதுக்கு எங்க அசோசியேஷன் ஒத்துக்க. மீட்டருக்கு மேல கூட கீழ கூடன்னு கேக்குறல. அது எங்க தொழில் தர்மம். இது ஏன் தொழில் தர்மம்? ஐயோ, இதுக்கு தான் ஜென்டில் சவாரி வரும்னு பார்த்தாக்க இதுக்கு பேசாம மூட்டை தூக்கி போடலாம். இறக்கி விடியா. என்னது அது? அது உன் தொப்படா. இது இல்லையா? அது என்னதுன்னு கேட்டேன். சொல்லுவான். கல்யாணம் விட்டு தேங்காய் யாருகிட்ட டகுல் விடுற? நேத்து ராத்திரியே எல்லா சாமானும் வாங்கி வந்து போட்டாங்க. நான் சொல்ல ஏற்கனவே இங்க சாமான் போட்டுருப்பாங்கன்னு. ஹலோ வாட்ச்மேன் சார், 10ல எங்களுக்கு போன் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா தேங்காய் கொண்டு வந்து முதல்ல போட சொன்னாரு. சரி திறந்து காட்டு. என்ன டபுள் மீனிங்ல பேசுற? திறந்து காட்டியா? அவர் மட்டும் கோச்சிக்க மாட்டாரா? அதிலே மூட்டை திறந்து காட்டியா? அப்படி சொல்றான். மூட்டை இங்க இருக்குடா. எங்க பாத்தியா? சரி எத்துமே போட்டோமா தேங்காய் கொட்டணுமா வந்தமான்னு இருக்கணும்.
இன்னும் அங்கேயே சட்னி அரைச்சு சாப்பிட்டு வருவாங்களா? ஐசா அங்க சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து போறேன்னு தான் சொல்றேன். ஏய் சொல்லி வை, ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஏய் மூட்டை தூக்கியா, மூர்த்தம் போட போகுது. சரி சரி, நீ எங்க தூக்கின்னு போற? வேணா நீ தூக்கிட்டே உள்ள வையா. என்ன மூட்டை தூக்க சொல்றியா? ஆமா. என் பர்சனாலிட்டிக்கு என்ன மூட்டை தூக்க சொல்றியா? சாரி அஜித் குமார். சரி சரி, போ போ. போயா போயா. ஏய் தொப்பி வச்சு யூனிஃபார்ம் போட்ட உடனே முஷ்ரஃப் ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஏய் யாரா அது முஷரப்? அஷ்ரஃப் அண்ணன். அதானே பார்த்தேன். கூப்பிட்டு வந்து பொண்ணு வந்துருமா? கூப்பிட்ட உடனே வர்றது வேற மாதிரி பொண்ணுங்க. நம்ம யாருன்னே அதுக்கு தெரியாது. அவ லவர் பேரை சொன்னா அவ தானே வரா. அந்த பையன் பேர் என்ன? அது யாருக்கு தெரியும்? நானே இவனுக்கு மூஞ்சி 2 நாளா தான் பாக்குறேன். பாவி, நம்ம யாரும் தெரியாம அவ கத்திட்டானா? கர்ச்சிப்ல குளோரோஃபார்ம் மயக்க மருந்தை கலந்து வச்சிருக்கேன். அதோட மேட்டர் சால்வ். புடவை கட்டிட்டு வந்து மணவரையில உட்காரு என்ன? ஏய் தண்ட பொண்ணு ரூமே. சத்தம் வராம கதவை தர, நான் கோணியை ரெடி பண்றேன். போடுறா, கோணி போடுறா. எம்எல்ஏ இதுன்னு பொண்ணா போனமா இந்த கணம் கணக்குது. சும்மா இருடா. ஏய் மூட்டியை இறக்குங்கடா. கொண்டு போன மூட்டியை திருப்பி கொண்டு வரீங்க. அது வந்து மண்டபம் நாரி போச்சு. மாறி போச்சு, மண்டபம் மாறி போச்சு. சர்வீஸ்னா எத்தனை கல்யாணம் பண்ணிருப்பேன், எனக்கே காது குத்துறீங்களா? மூங்கி மூக்கில குத்திட்டா. முகம் ஃபுல்லா மூக்காதான் இருக்கு, எங்க வேணாலும் குத்து. ஏய் மூட்டை எப்படா பெருசாச்சு? உள்ள இருந்து எதனா அமுக்கின்னு வந்துட்டீங்களா? ஐயா உள்ள லலிதா ஜுவல்லரி கொட்டி கிடக்குது, அதை அமுக்கின வந்துட்டான். ஐயோ எனக்கு எதுக்குப்பா அந்த ரோதனை? நீயாச்சும் உன் மூட்டையாச்சு, எனக்கு ஆட்டோ காசு கொடு, நான் கிளம்புறேன். ஏய் என்ன விளையாடுறியா? என்ன? திரும்பி எடுத்துட்டு போய் கடையில போடாதான் ஆட்டோ காசு. அது பேச்சு கிடையாது, டிராப் ஒண்டி தான், ரிட்டர்ன் எடுக்கிறது இல்ல நானு. அப்பனா ஆட்டோ காசு கிடையாது, போட. ஆட்டோ காசு கிடையாதா? அது எதுனா இது மாதிரி இழிச்ச வாங்க இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. ஏய் யாரோ பாத்துறா இழுச்சா வாயன்றா? உன்னதான்டா. கேளுங்கண்ணே. என்ன? ஆனா போது சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்க. இந்த ஆட்டோக்காரங்க இப்படிதான்பா. ஆட்டோக்காரன கேவலமாடா. மவனை இருடா, போன்ல எடுக்கണ്ട. ஏய் ஒரு ஆட்டோ ஓடக்கூடாதா? எல்லா ஆட்டோவையும் நிப்பாட்டா. ஆட்டோ ஸ்ட்ரைக்ரா. ஏய் மண்டபத்துக்குள்ள ஒரு வண்டி என்ட்ரி கிடையாதுடா. ஐயா இது பெரிய இடத்து கல்யாணியா, என்ன மன்னிச்சிருங்கயா, மூடி தூக்கி போங்கயா. ஏய் ஆட்டோ காசு வாங்கி கொடுடா. சரி நான் தரேன், இந்த புடியா குடு தலிய. ஏய் அப்படியே போனா அப்படியே. உன் அப்பா வந்து தூக்கானா? மூட்டை தூக்குடா. என்ன அப்ப தோறுகிறான உன் சுப்பன், உன் சப்போர்ட், அவனை வச்சு தூக்குடா. ஏய் யார பண்ற சுப்பண்ண? என்னதானே சொன்னா விடியா? சரி சரி கால புடி. தேங்காய் கேரியா காலு? அச்சி புடி. தேங்காய்க்கு கண்ணு குடுமையில இருக்கும்போது கால் இருக்காதடா மடையா. பொண்ணுக்காக எப்படி அழைச்சிட்டு வர மாதிரி. வந்து பார்சல் எடுத்துட்டு போக சொல்லு. ஏய் என்னடா என்னமோ ட்ரூ லவ் கிவ்னு. யாரும் அந்த பொண்ணு? இவதான் என் லவர். ஆமா மணி சார், உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவளை செவரு ஏறி குச்சி வந்துட்டா. கல்யாணமா முடிஞ்சிச்சு சார். அப்ப நாம தூக்கிட்டு வந்த லக்கேஜ் இது யாரா? நியூ ஃபேஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஹலோ மேடம். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் போ தண்ணி எடுத்து வாடா. வேண்டா சார் நகையில பார்த்தா பெரிய எடுத்து பண்ண மாதிரி இருக்கு சார். என்ன விஜய் சேஷ் மால கல்யாணம் பெரிய எடுத்து போனா இருக்காதா? விஜய் சேஷ்மகாலா? நான் சொன்னது வடபழனியில் இருக்கிற விஜயோட கல்யாணம் மண்டபம். ஏய் இவன் தானே கல்யாணம் விஜய் சேஷ் மால கூட்டு போனா? டேய் என்ன ஏன்டா கத்துற? இவன் இப்பவே உளறான். அப்ப வளவளா குளகுளன்னு எதையோ சொன்னா, அது எனக்கு அப்படி தெரிஞ்சது. நாம என்ன கிட்னாப் பண்றதுல டிப்ளமோவா வாங்கி வச்சிருக்கோம். தண்ணிய ஊத்தண்டா. ஊத்து ஊத்து ஊத்துடா. ஊத்து. ஏய் ஊத்துடா. அப்படிதான். மயக்க தள்ளி மாட்டிக்குது. ஏய் குளோரோஃபார்ம் தானே ஊத்துன? பின்ன குவாட்டரா வாங்கி ஊத்துவாங்க. ஏய் எவ்வளவு ஊத்துன? அது பதட்டத்துல அப்படியே பாட்டிலோட ஊத்திடுறதா. அட பாவி, அப்படியே வாயில ஊத்துறதானே? செத்தோம். கடத்தல் கேஸ் போய் கொலை கேஸா போகுது. ஏற்கனவே ஒரு ஆள் மாறாட்ட கேஸ் வேற இருக்கு. அது என்ன கேஸ்? சூட் கேஸ். இப்ப அதுவாட முக்கியம். முதல்ல பாடி எடுக்கிற வழியை பாருங்களேன்டா. பாடியா? ஏய் வண்டி ஏறா, பொண்ணை காப்பாத்தணும். ஆமா அந்த பொண்ணு எப்படி மயக்கமாச்சுன்னு சொன்னீங்க? சார் அந்த கல்யாண மண்டபத்துல ஐயர் ஏதோ கலரி விட்டார் சார். எக்ஸ்ட்ரா ஸ்மோக் ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணு மயங்கிடுச்சு சார். இந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? பேரண்ட்ஸ் அந்த அப்பா அம்மா குரூப் எல்லாம் இங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்தையே கல்யாண மண்டபமா ஆக்கி இங்கேயே கெட்டி மேல அடிச்சிருவாங்க. வேணாம் நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி பாத்து. டேய் படுக்கிற பெட்ல போய் காலை வைக்கிறிய, மூளை இருக்காட உனக்கு? ஏன் படுத்தா மட்டும் கால் போடாதா? சொன்ன வேலையை செய்டி போடி. எனக்கு தெரியும்டா, போடா. இந்த அலங்காரம் எதுவும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒரு கஷ்டம்டா. ஆமா அங்க பாட்டில் மணி எனக்கு கஷ்டப்படுறாரோ, இங்க கஷ்டம்னு சொல்லி கூத்தடிக்கிறாங்க. டேய் அந்த ஆள் சொதப்பனா நம்ம என்ன பண்றது? டேய் அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரா, ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா மச்சி, பாட்டில் மணி ரவுடியா இருந்தாலும் நல்ல மனசுடா. சரி இன்னுமா அந்த பொண்ணுக்கு மயங்க தெரியல? ஒருவேளை ஆட்டோக்காரன் சொன்ன மாதிரி செத்து கித்து போச்சான். ஐயோ
என்னடா இது வெயிட் அண்ட் வெயிட்ல உள்ள ஏத்துறானுங்க. ஒருவேளை மயக்கம் தெரியாமலே போய் சேர்ந்துருச்சோ. எச்சி சுமாரு. நேத்துக்கு நல்லா நடந்து வந்தானே, இன்னைக்கு இப்படி இல்ல இல்ல இது நம்ம கேஸ் இல்ல. ஆமா ஆமா ஆம்பளை பைப்பு வச்ச பானை. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு அரவர மொட்டேஷன் ஒரு ஹெட் பேண்டோட ஒருத்தர் இருக்காரா பார்க்க சொன்னேன். கிடைச்சாரா அவரு? இல்ல சார். மச்சான் நீ மாட்டின. ஒன்னு அட்மிட் பண்ணிட்டு பணம் வேற கொடுக்கல. மணி அங்க பாரு. அப்பா தப்பிச்சிட்டேன்டா, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆமா ஆமா கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். இன்னும் மோசடி கேஸ் ஒண்ணுதான் பேலன்ஸ்ல இருக்கு. ஏய் அடக்கடா. ஏய் என்னடா கல்யாண மண்டபம் அந்த பக்கம் இருக்குது, இது என்னமோ செகண்ட் ஷோ முடிஞ்ச மாதிரி அர்ஜென்ட்டா இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஏய் கல்யாண மண்டபத்துல நேரம் யாராவது இருப்பாங்களா? வீடு இந்த பக்கம் இருக்கும், வண்டி எடு, ஃபாலோ. ஓகே ஜூட். ஏய் என்னடா ஆச்சு? ஒரிஜினல் பெட்ரோல் போட்டேன் போல இருக்குது, பிளாக் ஆகுது. ஸ்கூட்டர் மாதிரியே சாச்சு ஸ்டார்ட் பண்ணி பாரு. போடா நியூ வண்டி. இன்சல்ட். ஏர் லாக் ஆயிட்டாலே இந்த மாதிரி தான் ப்ராப்ளம். செல்வி ஏன் இன்னைக்கு எனக்கு தொந்தரவு கொடுக்குற? ஸ்டார்ட் ஆயிடுமா? பெருச்சாளி மேலே ஏற்றி விட்டேன் என் வண்டியை. ஏன் இப்படி சவுண்டு கேட்குது? ஐயோ ஏண்டா டேய், பின்னாடி இன்ஜின்ல ஏர் லாக்க சரி பண்ணிட்டு வர முன்னாடி உள்ளுக்குள்ள வார் லாக்கே கிடக்குறீங்களே, என்னடா பண்றீங்க? சார் பீச்ல போலீஸ் தொல்லை அதிகம், அதுக்கு இது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லித்தான். என் ஆட்டோ லாட்ஜ் ஆக்கிட்டீங்களாடா சார் எதுக்குடா இது? உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வாங்கிட்டு வரணுமா? ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்கிக்கின்னு கடல் பக்கம் போய் கடலை பார்த்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது வரைக்கும் நீங்க உள்ள கடலை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அங்கிளா ஆக்கிட்டியாடி, ஒரு தீப்பெட்டி இருந்தா கொடுப்பா. எதுக்கு சார்? உங்களையும் ஆட்டோவையும் சேர்த்து எரிச்சிடுறேன். புள்ளி ராஜாவையும் புள்ளி ராணியையும் ஒன்னா இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன். எங்க யாரோ மண்டபத்துல இருந்து உங்களை கடத்திட்டு வந்தான்ட்டு சொல்றீங்க. தூக்கும் போது கூட வாங்க மூஞ்சி பார்க்கல நீங்க. திரும்பி முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி மயங்கிட்டேன். கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்க. ஆமா, அவங்க உங்களை எதுக்காக கடத்துனாங்க? அதுவும் தெரியலையே. சரி, அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணுமா? செத்து போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? தோடா அட்வைஸ் பண்றது யாருன்னு பாத்தியா? எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். அவனை விடுங்க. உங்க உயிரை காப்பாத்தினவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொன்னீங்களா? என்ன எதுக்கு காப்பாத்தினாரு? ஏன் காப்பாத்தினாரு? எங்க அவரு? அதோ அவர் பெரிய பாட்டில் மணி, பெரிய ரவுடி, ஆனா நல்ல மனசு. காபி காபி சூடான காபி. ஆட்டோ சொல்றது கேளு. அந்த பொண்ணுக்கு ஆமாடா சூடான காபி. ஐயர் பிராமா கப்பையில வாங்குனது. இந்தமா இதுல ஒரு கல்படி என்ன நடந்தது நான் சொல்றேன். ஏய் நாங்க எல்லா மேட்டரும் சொல்லிட்டோம், நீ மறுபடியும் உளறி அவளை அழ வைக்காத. நான் ஏன்டா உளற போறேன்? நீங்க எல்லாத்தையும் ஆர்டர்ல சொல்லிட்டீங்கல்ல. அதெல்லாம் சொல்லிட்டோம், நீ அவுட் ஆஃப் ஆர்டர் ஆக்காத. வீட்டுக்கு போகணும்னு சொன்னீல, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்பு. இவன் என்னடா இவ்ளோ வெக்ஸ் ஆவறான்? அதான் ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீ நானும் என்ன வேணும்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தோம். என்னடா எல்லாரும் அட்ட டைம்ல தலையில கை வைக்கிறீங்க? அது நாங்க பீச்ல இருந்து தூக்கிட்டு வந்து சொல்றாவ இல்ல. அப்ப மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்தது சொல்லவே இல்லையா? என்னடா ஃபைட்டர்ஸ் மாதிரி என்ட்ரி கொடுக்குறானுங்க. நான் இதனால ஸ்லிப் ஆகி உளறிட்டேனா? ஐயோ ஏண்டா டேய், நீங்க எல்லாம் எந்த ஆர்டர்ல சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஏண்டா கிளைமாக்ஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டீங்களா கேன பசங்களா? நான் அப்படியே டைட்டில்ஸ்ல இருந்து இட்னு வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. இந்த பாருமா, தோ நிக்குது பார், இந்த ஃபிகரை தூக்கிட்டு போய் தோ இந்த மண்டக்கட்டு மகாதேவனுக்கு கண்ணாரம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது மண்டபம் மாறி போய் இந்த ஃபிகருக்கு பதிலா நீயே சூப்பர் ஃபிகரா இருக்கிறதுனால ஒன்ன தூக்கிட்டு வந்துட்டாரு இவரு. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்மால் கன்ஃபியூஷன் இன் இங்கிலீஷ். பாத்தியாடா, சிஸ்டரே புரிஞ்சுக்கின்னு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் இன்னத்துக்குடா பயங்கரமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்கடா வாங்கடா, செகண்ட்ஸா போலாம். பக்கத்து தியேட்டர்ல 2 பிட்டு சேர்த்துருக்காங்களாம், சூப்பரா. அது கர்ச்சீப்ல குளோரோஃபார்மை வச்சு மூக்கில் அமுக்குனது நான் இல்லை, அவன் தான். நான் வெறும் கோணியத்தான் சாப்பிட்டா மேலே போட்டேன். அந்த கோணியை எடுத்து என்ன பண்ண போறேன்? வெரி குட், சூப்பர், தேங்க்ஸ்டா. ஏய்
ஏய் ஏய் ஏய் நில்லு நான் சொல்றேன் ஏய் ஹலோ ஏய் வா ஏமா ஊன்னா சூசைட்னு போறியே அது என்ன பல்லி மிட்டாயா ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுனே இருக்கிறதுக்கு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நின்னு போன கல்யாணம் மறுபடியும் நடக்காதா? அதனால அடிக்கடி இந்த மாதிரி முடிவு எடுக்கணுமா? இது பாருங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போறோம், உங்க அப்பா அம்மா கால விழுறோம், மன்னிப்பு கேட்கிறோம், உங்க நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைக்கிறோம். போதுமா? வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். ஏண்டி ஓடி போனேன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏதோ தெரியாம தப்பு. நம்புவாங்க. எந்த வீட்லயாவது என்ன தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? வெட்டிடுவாங்க. எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அத்தனை பேரு முன்னாடி கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு இந்நேரம் எங்க அம்மா தூக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க. ஆஹா, சூசைட் பண்றது இவங்க குடும்ப பழக்கம் போல இருக்குமா? ஏ சிஸ்டர் அழுவுற? ஓ அம்மா, நீ ஏன்டா சிஎம் கூப்பிடுற? என் காலு. இது பாருங்க, உங்க வீட்ல என்ன ஜெயில போட்டாலும் சரி, நேரடியா உங்க அப்பா கிட்ட போய் பேசிடுவோம். வாங்க. எங்க அப்பா யாரு தெரியுமா? ஐயா, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. நீங்கள் சொன்னபடி அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. அதனால் கல்யாணத்தை இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சிருக்குன்னு சொல்லி சமாளிச்சாச்சுங்க. ஐயா, ஒரு சந்தேகம். மதனப்பள்ளி மகுடேஸ்வரா ஒருவேளை நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாரோன்னு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மனால அவங்க குடும்பத்தில் 18 பேர் இறந்துருக்காங்க. அது நடந்து 6 மாசம் கூட ஆகல. ஒருவேளை அந்த வெறுப்புல நம்ம பொண்ணை டேய், ஒரே நாள்ல 18 பேரை போட்டு தள்ளி இருக்காண்டா உங்க அப்பா. ஏங்க பயப்படுறீங்க? ஏன் நீ அவங்க அப்பா போய் அடிக்க போறியா? இல்லைங்க, நம்ம மணி சார் என்ன சாதாரண பாட்டில் மணி. இவன் என்ன மணின்னு எனக்கு தாண்டா தெரியும். அதாவது இவன் வெறும் லோக்கல் ரவுடி தான். ஆனா இவங்க அப்ப இன்டர்நேஷனல் தாதாடா. என்னடா பண்ண போறோம்? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா என்ன? வெறும் கடத்தல் கேஸ் தானே. போலீஸ் கிட்ட போவோம். போலீஸ் கிட்டயா? மாப்பிள்ளை யாரு தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேன். நான் சொல்றது நீ செய்ய. அவன் மேல உனக்கு டவுட் இருந்தா D2 ஸ்டேஷனுக்கு அனுப்பி வை. யாராவது தப்பியோட ட்ரை பண்ண அந்த ஷூட் அட் சைட். எந்த கேஸ் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஓவர் அண்ட் அவுட். என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததா? கம் ஆன், செக் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஃபோன் போட்டு கேளுங்க. என்னையா அந்த நம்பர் கிடைச்சதா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் ஒரு நிமிஷம். என்ன அட்வைஸா? சொல்லு. நீங்க கொஞ்சம் அளவுக்கு மீறி போறதா தோணுது சார். எது அளவு? எது? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். இதுவே உங்க நாடி இருந்தா நீ சும்மா இருப்பியா? அவங்க தான் தூக்கிட்டு போனாங்க, எப்படி சார் அப்ப அந்த பொண்ணு ஓடி போச்சுக்கிறியா? சத்தியம் பண்றா பாப்பா. அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு. அப்ப முறையா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாமே சார். மானம் விழும். இதுக்கு எஃப்ஐஆர் போட்டா நாளைக்கு விஷயம் வெளியே வந்துரும். அப்புறம் ஜனங்க மட்டும் இல்ல, நாளைக்கு ரவுடிஸ் கூட நம்ம மதிக்க மாட்டாங்க. அதான் அந்த இழவுக்கு தான் நானும் அவ அப்பனும் சேர்ந்து பிரஸுக்கு கூட நியூஸ் கொடுக்கல. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? வேற மாதிரி ஏதாவது எழுதிக்கா சொல்லுங்க சார். தீவிரவாதிங்க பதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பிளாங்க் ஹவுஸ். ஓகேயா? அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு எழுதிக்க. ஒரு 5-6 பேரோட ஒரு பொண்ணும் கூட இருந்துச்சு. அந்த பொண்ணு கல்யாண காலத்துல அந்த பொண்ணு பட்டு புடவை நிறைய நகை நட்டோட இருந்துச்சு அப்படின்னு எழுதிக்க. எஃப்ஐஆர் எழுதிக்க. அதனால சர்ச்சிங் ஆர்டர் கேட்டு லெட்டர் டைப் பண்ணுங்க. நோ நாட் ஒன்லி சர்ச்சிங், ஷூட்டிங் ஆர்டர் கேட்டு டைப் பண்ணுங்க. போச்சுடா, ஒரு ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு போலீஸ்ட்ட போறான்னு பார்த்தா போலீஸே பொறுக்கியா சாமி. இப்ப என்ன பண்றது? உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஏய் சுமாரா, எல்லாம் என்னால வந்தது. நான் என்ன சார் பண்ண? ஆமாடா, நீ தானே இந்த சூசைட் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ண. சரி, இப்போ நான் என்ன பண்றது? குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படு. இல்ல தாதாவோட டாக்டர்ன்றதுனால குவார்டர் மேட்டர். சும்மாடா டேய்டா. இது பாருங்கம்மா, எல்லாருக்கும் எப்பவுமே கோவம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தனியும். அப்போ உங்க அப்பா கிட்ட பேசியோ இல்ல உங்களுக்கு வரப்போற புருஷன் கிட்ட பேசியோ புரிய வச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ப்ளீஸ். எவ்வளவு நாளைக்கு? என்ன ஒரு வாரம், ஒரு மாசமோ ஒரு வருஷமா ஆகட்டும். நீ பேசு, பேசுறா. எனக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான்டா, பேசு. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? இங்கதான். போச்சுடா. ஏண்டா 5 பேரை காலி பண்ணணும் வந்துட்டு இப்ப 10 பேர் ஆக்கிட்டீங்களாடா. நீங்க 2 பேரை மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க உங்க ரூமுக்கு போய் ஏதாவது பண்ணி இருக்கிற கவுண்டிங் இன்னும் கொஞ்சம் ஏத்துங்கடா. நான் வரல, எனக்கு பசிக்குது. சிஸ்டருக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சோத்து கலை. எல்லாருக்கும் பசிக்குதுடா. ஏங்க உங்களுக்கு? எனக்கும் தான். போ, எல்லாருக்கும் ஏதாவது துணிக்கு எடுத்துட்டு வா போ. டேய் நூடுல்ஸ் தலையா, என்ன அப்படியே அந்த டாஸ்மாக் மேட்டர்ல எனக்கு ஒண்ணு. கவர்மெண்ட்டுக்கு வருமானம்டா. எனக்குடா. அப்படின்னா உன் அக்கவுண்ட்ல 2 வாங்கிட்டு வந்துடுறா.
என்ன காயத்ரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னப்பா எங்கப்பா போனேன் நீங்க? கோயில்ல நீங்க நல்ல உபன்யாசம் கிருஷ்ண லீலையை பத்தி பேசிட்டு இருந்தார். ஓ, அந்த லீலைய விடுங்கப்பா. மேலாவா? மேல என்ன தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, அடிக்கட்டும். எல்லாம் ஒரு வாரம் டைம் தான், அப்புறம் க்ளோஸ். இது வரைக்கும் தண்ணி தம் மட்டும் தான் அடிச்சிருந்தா. ரெண்டு குட்டிய குட்டின்னு வந்திருக்காப்பா. குட்டி தானம்மா அது. குட்டியா? நம்ம தெரியா? ஐயோ, இது மணிசாரி தெரியுமா? இது ஒரு குட்டியை தள்ளிட்டு வந்ததே மனுஷன். அட பாவிகளா. ஏய், ஏன்டா டென்ஷன் ஆவற? இருக்கிறது ஒரே ரூம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போமே. எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இருந்த ஒரு ரூம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அந்த பொண்ணுக்கு பாவிகளா. ஐயரையா, என்னடா ஐயரே? இது என்ன வீடா? இத விடுதி நினைச்சீங்களா? ஐயா. என்னடா மொய்யரையா? நான் இந்த இடத்துல மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா. என்ன காரியம் பண்றீங்க நீங்க? என்ன? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. யாரா இவங்க? எப்படிடா இங்க வந்தாங்க? ஒன்னு அதுவே ஓடி வந்து இன்னொன்னு நாங்க தூக்கிட்டு வந்தோம். எப்படி வந்தாங்கங்கிற பிரச்சனை இல்ல. ஏன் இங்க வந்தாங்க சொல்லு. ஏன் இங்க இரு. என்ன கர்மம்? எங்கால வந்து விடுறீங்க நீங்க? முதல்ல நல்ல காரியத்துக்கு போறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டி இறக்கி விடுங்க முதல்ல. என்ன நல்ல காரியம்? இதுக்கு நான் ஆசீர்வாதம் வேற பண்ணுமா? வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு முதல்ல வெளில போங்க நீங்க. ஏன் ஆயிரே டென்ஷன் ஆவறீங்க? அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருந்தா அவங்க வீட்டுக்கு தான போணும். இங்கே வராங்க. ஐயரே, அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு இது? பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல, வேற கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் நாங்களே பண்ணி வச்சிட்டோம். ஓ, அப்படியா? நீயே சொல்லு, நாங்க செஞ்சது தப்பா? சேச்சே, தப்பே இல்ல. அப்படி சொல்லு காயு. என்ன காயின்னு? அப்பா சம்மதம் இல்லாம யார் என்ன பண்ணாலும் தப்பு தான். நீ இதுல தலையிடாத. ஆனா நான் தலையிடுவேன். பின்ன என்ன? இவங்க அப்பா சம்மதப்பட்ட கல்யாணத்தை மட்டும் இவ பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு இவ பணமா இருந்திருப்பான். தற்கொலையா? ஆமா ஐயரே, இது பாருங்க, அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் புரோயிதர் சொந்தம் பந்தம் யாருமே இல்லாம அந்த கடவுளை மட்டும் நம்பி நடந்த கல்யாணம் இது. அந்த கடவுளுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஐயரே. உங்க நல்ல மனசு போல இவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயரே. வேட்டி இறக்கி விடுங்க, விழுங்கல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியை பெற்று நன்னா இருக்கணும். அப்பா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கண்களுக்காக பாத்துக்கப்பா அவளை. சரி காயு, பா போலாம் கீழே போங்க. இது ஒரு நிமிஷம் இரு. இந்த பொண்ணு யாரு? நான் வர்றேன் ஐயரே. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவனோட தங்கச்சி ஐயரே. எவனோட தங்கச்சி? அதான் டிஃபன் வாங்க போன சேகரோட தங்கச்சி. சேகரோட தங்கச்சி. அவ எதுக்கு இங்க வந்தா? சாக போனவளை காப்பாத்தி எங்க கூட்டு போறது? சாக போனவளா? சாக போனவல்ல, சாக போறவோ. அவங்களுக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சரா? ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ போயிடுவாங்க. இல்ல ஒரு வாரத்துலயோ 10 நாள்லயோ போயிடலாம். எவ்வளவு நாள் தெரியாதுங்க. புரியுதா? ஆமா, அவ எனக்கு பட்டு புடவை நகைலாம் போட்டுட்டு இருக்கா. நீ வேறயா? என்ன நீ வேறயா? இல்ல வேற யாராவது கவனிச்சாங்களா? அவங்க பட்டு புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னு. அதான் பொண்ணுங்கிறது. ஓ ஐயரே, சாக போற தங்கச்சிக்கு அவன் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது. அதான் இந்த பொண்ணை பார்த்தப்புறம் தங்கச்சி கூட கல்யாண கெட்டப்ல பார்க்கணும்னு ஒரு சின்ன பேராசை. அதான் வெளியிருந்து அந்த நகை புடவைலாம் வாங்கிட்டு வந்து அவங்கள போட வச்சு அவங்கள பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுட்டே போயிட்டான் டிஃபன் வாங்க சேகர். வந்த உடனே கழட்டி வச்சிருவோம். இவ்வளவு சோதனையா? அட பாவமே. ஐயர் நம்பிட்டாரு. டாஸ்மாக்ல ஸ்டாக் இல்லையா? டைம்ல பீர் தான் இருந்தது. உங்களுக்கு ஓகே தானே? சேகர் தம்பி, உனக்கு இப்படி ஒரு தங்க இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கே தெரியாது. என்ன சொல்றான்? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்றான். அப்படியா? ஆமா. அவனை உள்ள போக சொல்லுங்க. இந்த பாரு, நடந்து போச்சு. இருக்கிற வரைக்குமாவது அவளை சந்தோஷமா வச்சுக்க. சாக போறவங்களுக்கு இருக்கிற ஹாஸ்டல் படிப்பு எல்லாம் பேசாம அவ இங்கேயே இருக்கட்டும். என்ன இங்க வேண்டாப்பா, ஒரே ஆம்பளை எல்லாம் இருக்கா. அவளை கூட்டின்னு போய் ஏன் ரூம்ல வச்சுக்கிறேன். போயிடுங்க. வாமா. தைரியம் அது சேகர். மனசை தளரோடாத. தெய்வம் நம்ம பக்கம் இருக்கு. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசு. நான் யார பாக்குறது, என்ன பேசுறதுன்னே தெரியல ஐயரே. சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அது இருக்கட்டும். உன் தங்கச்சிக்கு இப்படி வியாதி இருக்குன்னு உனக்கு எப்ப தெரிய வந்தது? இப்பதான் படி. என்னது? இல்ல, இப்பதான் படிப்படியா தெரிஞ்சது. பிரெயின் டியூமர் இருக்குது. பிரெயின் டியூமரா? பிளட் கேன்சர் தான் சொன்னீங்க. அது ஐயரே, முதல்ல பிளட் கேன்சரா தான் இருந்துச்சு. அது அப்படியே டெவலப் ஆகி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல பிரெயின் டியூமர் ஆயிடுச்சுங்கறாங்க. இதுக்கு மேல இதுல கேட்டீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தைரியமா இரு. இந்த பாரு, லேடிஸ் எல்லாம் கீழே படுத்துட்டாங்க. சரி. எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு. ஓகே. உங்க கூட ஹால்ல வந்து படுத்துக்கிறேன். எங்க இல்லையா? அங்கெல்லாம் இடம் இல்ல. அடிங்க, இது அவரு வீடுடா. அவருக்கே ஆப்பா. நம்ம கிட்ட கரண்ட் வாங்கிக்கின்னு நமக்கே தண்ணிலேன்னாங்களாம். அந்த கதையா இருக்கு. நீ வா. ஏன்பா இங்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட் ஜோடியா எங்கப்பா? அதுக்கு ரெண்டும் எப்போ டியூட்டிக்கு போயிடுச்சுங்க. பாத்தியாயிரு, அதது வேலை அதுங்களுக்கு முக்கியமா இருக்குது. நீ வா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நீ கொரட்டை விட மாட்டியா? சேச்சா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்பா. காலை தான் எடுத்து மேல போடுவேன்.